நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல உபவாச நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக, இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு 45 நிமிஷம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆமாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஆமென். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? பழைய பாட்டு தான். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். தேங்க்யூ லார்ட். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. கைத்தட்டி பாடுங்க. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. பாடுங்க. ஜெபமே. வாயை திறந்து பாடுங்களேன். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம், வெண்கலக் கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம், வெண்கலக் கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம், ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெயமே. சொல்லுங்க எல்லாரும். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. சர்ப்பங்கள் தேள்களையும் மீதித்து போடும் ஜெபம். சொல்லுங்க.
சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம், சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. கரம் தட்டி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே. நல்ல கைத்தட்டி சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ஆவியானவரே. ஆமென் சத்தமாய். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபமே. கரங்களை தட்டி பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் இன்றைக்கு ஜெயத்தை கட்டளையிடத்தக்கதாக, நம்ம ஜெபங்கள் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணத்தக்கதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ மகிமையான காரியங்களை செய்கிறவர். இந்த பகல் வேளையிலையும் நீர் எங்களோடு கூட இடைவிடுவீராக, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளின் இரவு பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்கள் கண்ணை திறந்து கேட்கணும். ஆமென். நல்லா சொல்லுங்க. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்ல சொன்னேன்? ஆமாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கருத்தாக கேட்டால் தான். ஏன்னா இன்றைக்கி நிறையா பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிரசங்கம் மனசில் இருக்கான்னு கேட்டால் அதை கொஞ்சம் பேசுங்களேன், சொல்லுங்க. ஆமாம், இருக்காது. உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள், இருக்காது. ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னா, பிரசங்கத்தை நம்ம சரியாக என்ன பண்ணுறதில்ல, கேட்கறது இல்லை. போன உடனே நம்ம எல்லாமே மாற்றி மாற்றி தான் நம்ம செய்வோம். பாட்டு பாடுற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுங்கன்னா அப்போ கண்ணை மூட மாட்டோம். பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை திறந்துருங்கன்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம். ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். முடிகிற வரைக்கும் தேவனுடைய ஆமென் சமூகத்தில் உற்சாகமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்ல தியானிக்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும்
இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, ஆமென், நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தீர்க்கதரிசி தன்னுடைய வாய் திறந்து சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னன்னா, யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அவர் செய்கிறத யாரும் கண்டிராததா இருக்கிறது, கேட்டிராததா இருக்கிறது, நினைத்து பார்க்க கூட முடியாததா இருக்கிறது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் தேவன் செய்கிற காரியங்கள் மகா பெரியவைகளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறது சில நேரம் பலருக்கு அசதியா இருக்கும். போய் கூட்டத்தில் உட்காரணுமா, ஜெபிக்கணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, ஆமென், கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ரொம்ப அசதியா இருக்கும். சொல்லுவாங்க, ஆமென், என்னால் உட்கார முடியாது, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் தியானிக்க முடியாது, ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு, பல வேலைகள் இருந்தாலும் பல காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து காத்திருக்கிறோம் பாருங்களேன். அதற்குரிய பலன் சாதாரணமானது அல்ல. தேவன் மகிமையானவைகளை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு பலன் பெருசா இருக்கும். சிலர்லாம் சந்தேகத்தோடு வருத்தத்தோடு சொல்கிறீங்க. அவங்கள பார்க்கும்போது சிலர் தலையவே திருப்பவே இல்லை, யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தில் பல சம்பவங்களை நீங்கள் வாசிக்க முடியும். நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் குறிப்பு மட்டும் வச்சுக்கோங்க, எல்லாம் விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். வீட்டில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதாகமத்தில் பல சம்பவங்களை நம்ம வாசிக்க முடியும். ஆமென். பலருடைய அனுபவங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். பலர் தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருந்ததுனால மகிமையான கிரியைகள் நடைபெற்றதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சிலரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நல்லா கவனிங்க. அன்னாளை குறித்து நம்ம 1 சாமுவேலின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவி. பெனினாள் இருக்கிறாள். அவளுக்கு வரிசையா பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆனா இவளுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை, பிள்ளை இல்லைங்கிறனால உண்டாயிருக்கிற பாதிப்பு ரொம்ப அதிகம். அது நிமித்தமாய் ஆமென் குடும்பத்துக்குள்ளேயே வருத்தத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை. நீங்க நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு சில முறை ஆமென் யூதர்கள், ஆமென் இஸ்ரவேலர்கள் தூர இடத்திலிருந்து ஆமென் தேவனுடைய சமூகத்திற்கு வருவார்கள், பலி செலுத்த வருவார்கள், பண்டிகை காலங்களில் வருவார்கள். அப்படி அந்த பண்டிகை நாட்களில் கூட நிம்மதியாய் ஆசரிக்கத்தக்க அளவுக்கு இவருடைய அனுபவம் இல்லை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பண்டிகை நாட்களில் கூட பெனினாள் இவளை மனமடிவாக்குவாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த அன்னாள் அந்த வருஷத்துல போய் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்தாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தான், வருஷந்தோறும் பண்டிகைகளை கலந்து கொண்டார், வருஷந்தோறும் அங்கே நடந்த நிகழ்வில் கலந்து கொண்டார், பலி செலுத்தினாள், என்னென்னவோ செய்தார். ஆனா அன்னைக்கு தான் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி காத்திருந்தாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர் அவருடைய காத்திருக்கிறதற்கு, அவள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதற்கு பதில் கொடுத்தார் பாருங்களேன். ஆமென். அவர் கொடுத்த பதில், அவள் நினைத்து பார்த்திராத, ஏன் பெனினாள் நினைத்து பார்த்திராத, ஏன் அவள் கணவன் நினைத்து பார்த்திராத அளவுக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க தொடர்ந்து வேதத்தில் வாசிச்சு பாருங்க. பெனினாளுடைய பிள்ளைகளுடைய பெயர் இருக்குதான்னு தெரியல, ஆனா அன்னாளுடைய பிள்ளையின் பெயர் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இஸ்ரவேலுக்கு முதல் தீர்க்கதரிசியாம் கர்த்தர் சாமுவேலை எழும்ப பண்ணினார். ஜெபத்துக்கு ஆமென் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த அன்னாளுக்கு அவள் நினைத்ததற்கு மேல தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் ஆமா அன்னாள மலடின்னு சொன்னாங்க. ஆனால் என்னைக்கு சாமுவேல் எழும்பினாரோ அவன் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? சாமுவேல் சொந்த ஊருக்குள்ள சொல்லியிருப்பாங்க, அன்னாளுடைய பிள்ளை தான் சொல்லுங்க சாமுவேல், அன்னாளுடைய பிள்ளை தான் சாமுவேல். முழு இஸ்ரவேலும் சொல்லியிருக்கோம் சாமுவேலுடைய அம்மாவுடைய பேர் அன்னாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் அன்னாளுக்கு செய்தார். அதே மாதிரி நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை சில ராஜாக்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். ஆமென். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா 3 நாடுகள் படையெடுத்து வருகிறார்கள். 3 நாடுகள் படையெடுத்து வந்து ஆமென் எருசலேமை முற்றுகை போட்டு ஆமென் அவர்கள் அந்த யூத தேசத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த செய்தியை கேட்ட ராஜா வேதத்தில் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஆமென். யோசபாத் பயந்து 3வது வசனம் இப்படி சொல்லுது, யோசபாத் பயந்து ஆமென் கர்த்தரை தேடுகிறதற்கு யூதாவெங்கும் உபவாசத்தை அவன் கூறுவித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, முழு ஜனங்களையும் அழைத்து உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் கிரியை செய்தார். இவர்கள் கேட்டிராத, இவர்கள் கண்டிராத ஒரு காரியம் நடக்கிறது. இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த ஒரு பெரிய சேனை, மகிமை ஆமென் பயங்கரமான ஒரு சேனை இவருடைய கண்களுக்கு முன்பதாக பிரேதங்களாய் கிடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் இப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை வாசிக்க முடியும். எசேக்கியா ராஜா ஆமென் ஆட்சி செய்த காலத்தில் சனகரிப் ராஜா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்கு வருகிறார். சனகரிப் ராஜாவுக்கு முன்பதாக எதிர்த்து போராடின எல்லா தேசங்களும் விழுந்து போனது. அதனால சனகரிப் ராஜாவை ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஆமென் எல்லா தேசங்களும் அவனிடத்தில் சரணடைந்தது. ஆனா எசேக்கியா ராஜா வேதத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றான், கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆமென். சனகரிப்பும் அவன் பயங்கரமான வார்த்தைகளை கடினமான காரியங்களை சொல்லி அனுப்பினாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் இணைந்து கர்த்தரை நோக்கி அபயம் இட்டார்கள், கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். அந்த ராத்திரியில யாரும் எதிர்பார்த்திராமல் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு தூதன் அந்த பாளையத்துக்குள்ள இறங்கி வந்தான். ஆமென். அவனுடைய சனகரிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தில் எங்கெல்லாம் நம்ம வாசிச்சாலும் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் நினைத்து பார்க்காததை, இந்த உலகம் கண்டிராதவைகளை செய்கிறதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வீட்டில் போன உடனே ஒரு முறையாவது அல்லது ஒரு 2 முறையாவது படிச்சீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறத உணர முடியும். ஏன்னா இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் ஒரு காரியத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறார். என்ன அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார்? நம்ம தேடுகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, நம்மை தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். அத அவர் இந்த 3-4 வசனங்கள்ல அவர் சொல்ல வர்றாரு. ஆமென். நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஆராதிக்கிறவர் அல்ல, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வச்சிருக்கிறது பெரிய பெரிய காரியங்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சில காரியங்களை அவர் எழுதுகிறார். அங்க என்ன காரியத்தை மைண்ட் பண்ணி எழுதுகிறார்? அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்த்தல, ஏன் பெரிய காரியத்தை நமக்கு செய்யல அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் நினைத்திராதவைகளையும்
கேட்டிராதவைகளையும் வைத்திருக்கிற செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் தருகிறது இல்லை? ஆமென். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பல நேரம் நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம யோசிப்போம். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, பல ஜெபங்கள் ஆமென் வெறுமையா போகல, ஜெபத்துக்கு உடனே உடனே பதில் கிடைக்கிறத நம்ம வாசிக்க முடியும். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றார், உடனே பதில் கிடைக்கிறது. அன்னாள் ஜெபம் பண்ணா, உடனே பதில் கிடைக்கிறது. யோசபாத் ராஜா ஜெபம் பண்றாரு, உடனே பதில் கிடைக்கிறது. ஆனா நம்மளும் ஜெபம் பண்ண தான் செய்றோம். சில காரியங்களுக்காக, சில குடும்பத்தின் தேவைகளுக்காக, சில விஷயங்களுக்காக பல வருஷமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் என்னத்தை பார்க்க முடியல? கொஞ்சம் சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் என் கூட பேசுங்க, சரியா? அப்பப்போ கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் நீங்கள் கேட்குறீங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லி முடிக்கணும்னா நீங்கள் என் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், எங்கள் கூட பேசுங்க. அப்படி நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுவீங்கன்னா நான் நேரத்தையே மறந்துடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால் என் கூட நீங்கள் வாங்க, கர்த்தர் கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன பார்க்க முடியல? சொல்லுங்க. ஜெபத்துக்கு உடனே பதில் வருதா? பதில் வருதா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அர்த்தமா? என்ன சொல்றீங்க? வெயிட் பண்ணணுமா? எத்தனை வருஷம்? ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் ஏற்கனவே வெயிட் பண்ணுறோம், நிறைய காரியங்கள் இருக்குது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபத்தை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் அப்படி இருந்தால் ஏன் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு? சந்தேகமாக இருக்குல்ல? நிறைய நேரம் யோசிக்கிறதே இல்லைல்ல? நிறைய நேரம் ஜனங்க ஜெபிக்க வருவாங்க, சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்புவோம். ஆனால் அந்த பிரச்சனையில் விடுதலை வரவே வராது. உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தவும் மாட்டாங்க. ஜெபம் பண்ண ஆளும் சரியில்லைன்னு எங்களை தான் என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஜெபம் பண்ணுற ஆட்களை குற்றம் சொல்லுவோம். நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதில்ல. நீ கர்த்தர் நம்ம கூட கொஞ்சம் பேசுவாராக. ஏன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்ச்சி எழுதுகிறார்? ஆமென். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ அப்படி இருந்தும் ஏன் பல நேரங்கள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல? நான் ஒரு சில காரியத்தை அந்த பகுதியிலிருந்தே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, நம்ம ஜெபம் மாற வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நம்ம காண்பித்து கொடுத்து இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. 5வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நல்ல கவனிங்க. ஆமென். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆமென், யாருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இல்லை, யாருக்கு அவங்கள சந்திச்சு, யாருக்கு அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காதவைகளை செய்கிறார், யாருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறார் அப்படின்னு நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவைகள். நீங்க நல்ல கவனிங்க. நீதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமென், அதுக்கு பல விளக்கம் சொல்லுவாங்க. ஆமென், நீங்க டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறுங்கிறத ஆமென் வரைமுறைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேரு நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. நான் சொல்லுவேன், அதைத்தான் நான் இப்படி சொல்லுவேன், தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் என்னதுதான்? சொல்லுங்க, நீதி.
நீதி. நியமிக்கப்பட்டவைகள். இந்த நியமிக்கப்பட்டவைகளை நாம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியாய் நீதியை செய்பவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நியமிக்கப்பட்டிருக்கிறத, எழுதப்பட்டிருக்கிறத இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. இவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஏமா சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு நியமிக்கப்பட்டது. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு அவன் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஏவி தேவனுடைய மனிதர்களை கொண்டு நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறான் பாருங்களேன். இந்த நீதியை நாம என்ன செய்யணுமா? சொல்லுங்க. மகிழ்ச்சியா கடைபிடிக்கணும். மகிழ்ச்சியா கடைபிடிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். நியமிக்கப்பட்டிருக்கிறத நாம சந்தோஷமா கடைபிடிக்கிறோமா? நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியம் இருக்கு. ஆமா, நம்ம பரிசுத்தமா வாழணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், உண்மையா இருக்கணும், ஆமா கீழ்ப்படியணும் அப்படின்னு ஏகப்பட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறார்ல. இன்னைக்கு இந்த நியமிக்கப்பட்டிருக்கிற நீதியை நாம மகிழ்ச்சியா கடைபிடிக்கிறோமா? சந்தோஷமா கடைபிடிக்கிறோமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமாம், வேதத்தை விளக்குகிறனுடைய ஜெபம் எப்படி இருக்குதான் கர்த்தருக்கு? ஆமாம். இன்னைக்கு பல நேரம் ஏன் ஜெபத்துக்கு பெரிய அளவில் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியறதில்லை? ஜெபத்துக்கு பெரிய அளவு தாக்கத்தை ஏன் நம்ம பார்க்க முடியறதில்லை? நாம பல நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதில்லை. அவருடைய நீதியை, அவர் நியமித்து வைத்திருக்கிறவைகளை நாம கை கொள்றதில்லை. அவருடைய வழிகளில் நாம நடக்க பிரயாசப்படுகிறதில்லை. ஆனா கடைசியில் சொல்லுவோம், ஆமா கர்த்தர் என் ஜெபத்தை இன்னும் என்ன பண்ணல, சோமனிட்டே தான் ஏன் இருக்கேன், மாசக்கணக்கில் நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நல்லது, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற நம்ம வாழ்க்கை நீதியா மாற வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அதை நீங்க நல்லா கவனிக்கணும். கடமைக்காக அல்ல, கடமைக்காக அல்ல, மகிழ்ச்சியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிறத நான் சந்தோஷமா நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு இருதய என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேதத்தில் பல மனிதருடைய சம்பவங்களை நீங்க வாசிக்கலாம். ஆண்டவர் பலருடைய, ஆமா வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார்னு இருக்கு. நீதியாக எண்ணினார். அவனுடைய சரியான வழியில் அவன் பிரயாணிக்கிறதா எண்ணினார். அவனுடைய விசுவாசத்தை நீ யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நம்ம பல நேரம் சந்தோஷமா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. நீதி நீங்க பைபிள்ல இருக்கிற செய்யறத விடுங்களேன். சர்ச்சுக்கு வந்துட்டோம், பிரேயர் ஹாலுக்கு வந்துட்டோம், ஜெபிக்கிறதுக்கு வந்துட்டோம், இங்க வந்து சந்தோஷமா எல்லாத்தையும் செய்யறோமா? பாருங்க, என்ன மறைக்கிறீங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? பாட்டு பாடுங்க அப்படின்னா உங்களை கையை தட்ட வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு உயிர் போயிடும். ஆமாவா? நீங்க உண்மையே சொல்லுங்க. முதல்ல இந்த கீபோர்டு ட்ரம் எல்லாம் கிடையாது. கொட்டு அடிச்சு பாட்டு பாடணும். இப்படியா பாடணும்? நம்ம என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க நேற்று தான் ரசிக்கப்பட்டு நீங்க தான் சபைக்கு வந்திருக்கீங்களா? பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்க தானே. ஒரு சிலர் வேணா புதுசாக ரசிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சர்ச்சிலெல்லாம் கொட்டடிச்சு பாடும்போது எப்படி பாடணும்? நல்லா கையை தட்டுவோம், கை வலிக்க கை தட்டுவோம். கொட்டா நம்மளாங்கிற மாதிரி இருக்கும். ஆமாவா? கொட்டு சத்தத்தை விட நம்ம கை தட்டு சத்தம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ கை தட்டுறதே கிடையாது. ஆனால் எல்லாரும் கை தட்டுறீங்க, அது தெரியுமா?
சத்தமே இல்லாத கைத்தட்டு. ரெண்டும் வேகமாக வரும். பக்கத்தில் வந்த உடனே என்ன ஆயிரும்? ஆமாம், காருக்கு பிரேக் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து மோதி நின்றோம். சத்தமே வராமல் நிற்கும். நல்லா கவனிங்க. ஏன் முந்தி பாட்டு பாடுவோம். நான் உன்னே சொல்கிறேன், எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரும்போது, நம்ம ரசிக்கப்பட்ட நாட்களில், அந்த நாட்களில் ஃபாதர் பாட்டு தான் தெரியும். இங்கே வந்து தான் நிறைய பாட்டுகளை கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்போது ஃபாதர் பாட்டு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா எங்கள் பெரியப்பா பாட்டு ஒரு சில பாட்டுகள் தெரியும், அவ்வளவுதான். நான் வந்து இங்கே புதுசாக ஏதாவது ஒரு பாட்டு பாடினா எல்லோரும் கூட சேர்ந்து பாடுவாங்க. தெரியும்னு நினைக்கிறீங்க அந்த பாட்டு. அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் பாடுவேன். அந்த பாட்டே தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? பயங்கரமான வரியாக இருக்கும், கூட சேர்ந்து பாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனா அன்பு தான் வரும், ஜெயனா ஜபம் தான் வரும். இழுக்கிறத வச்சே கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த ஆவியில் இணைஞ்சு வருவாங்க. இப்போ ஜபமே ஜபமேன்னு 2 தடவை திரும்ப திரும்ப வர, அதை பாட சொல்றதே எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க பாடினீங்கல்ல, பார்த்துட்டேன்ல நான். ஜெயத்தை தந்திடும் ஜபமே, அவ்வளோதான். அந்த 2 லைனு தான். திரும்ப பாடுங்க அப்படின்னா பாட வச்சுட்டு பார்ப்போம், முடிஞ்ச ட்ரை பண்ணு பார்ப்போம். எங்களையா? வாய்ப்பே இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்படி ஜபத்துக்கு பதில் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஜெபம் பண்ணும்போது அது நல்லா ஜெபம் பண்றோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு நம்ம ஜெபம். இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆமென். தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றோமா? ஒரு காரியத்தை கேட்டு அதுக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? நீ யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம கட்டாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னாதான் நம்ம கீ கொடுக்கிற பூமியா? கீ கொடுத்து உடனே கீ கொடுத்தோன்னா என்ன ஆகும்? ஆமா, கொஞ்சம் வேகமா அடிக்கும். கீ குறைஞ்ச உடனே மறுபடியும் கீ கொடுக்கணும். மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் பாடுங்க, கையை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம ஒன்றும் கீ கொடுக்குற பொம்மை இல்லை. சிலர்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நீ என்ன வேணாலும் பேசுப்பா, என் டியூட்டியை நான் பார்க்குறேன். ஹலோ, ஏன் ஒரு 45 நிமிஷம் சொன்னார்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல கவனி, நம்ம வாழ்க்கை மாறாம நம்ம ஜெபம் கேட்கப்படாத. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணுமா? நியமிக்கப்பட்டிருக்கிற நீதியை சந்தோஷமா கை கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. மன சஞ்சலத்தோட இல்லை, கட்டாயத்தில் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் செய்கிறவைகளை இந்த உலகம் கண்டதில்லை. சந்தோஷத்தோடு கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறதை இந்த உலகம் இதுவரை கேட்டதில்லை. யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை அவர் நியமித்திருக்கிற நீதியை கடைபிடிக்குதான், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியுதான். இன்னைக்கு நம்ம நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், ஏன் நிற்க மாட்டேங்குது? ஏன் மனசுல நிற்க மாட்டேங்குது? முந்தையெல்லாம் பிரசங்கம் எதுக்கு கேட்டேன் தெரியுமா? எது என் வாழ்க்கையில குறையா இருக்குன்னு ஆண்டவர் என்ன பேசணும், என்ன ஆண்டவர் வந்து என்னை உற்சாகப்படுத்துற ஒரு வார்த்தை பேசணும். அப்படிதான் வருவோம் பிரசங்கம் கேட்கறதுக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இவர் நல்லா பேசுவாரான்னு பார்ப்போம், இது தேருமானு பார்ப்போம். பிரசங்கம் அப்படி மாறி போச்சா இல்லையா? ஏன்னா நம்ம பிரபலமான ஆட்கள், பயங்கரமான ஆட்களை பார்த்து 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 கேட்டு 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 இனி இயேசு கிறிஸ்துவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் இவர் நல்லா பண்ணுறாரா பார்ப்போன்னு தான் வருவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம கொஞ்சம் மாறணும். இங்கே வந்து நின்று ஜபிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, இந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்ம நடக்க ரொம்ப முக்கியம். வரலையிலேயே சொல்லுங்க. என்னைக்கு அதுல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நடத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன்.
நாசரேத்துக்கு அருகில். அங்கே போய் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு அம்மா வந்தாங்க. வந்து, தம்பி என் வீட்டில் நிறைய பிரச்சனை, கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னா. சரிம்மா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் கணவருக்கு சரீரத்தில் பலவீனம், அவங்களால வேலைக்கு போக முடியல. சரிம்மா ஜோம் பண்ணுவோம். என் 2 பசங்க இருக்கிறாங்க, பசங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். அவங்க பிஸ்னஸில் பயங்கர நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போவும் ஒவ்வொரு கடையாக ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் நஷ்டம். மளிகை கடை வச்சாங்க நஷ்டம், காய்கறி கடை வச்சாங்க நஷ்டம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சாங்க நஷ்டம். இப்படி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் நஷ்டமாயிட்டே இருக்கு. சரிம்மா ஜோம் பண்ணுவோம். என் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. மூத்தவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கணவர் டைவர்ஸ் கேட்டு வீட்டில் அனுப்பி விட்டார். 2வது பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஒழுங்கும் பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுயா, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்ட உடனே நான் நினச்சேன், ஐயோ பாவம், இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒருத்தருக்கு பிரச்சனைனா பரவாயில்ல, இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே என்னவா இருக்கு சொல்லுங்க, பிரச்சனையா இருக்க. நம்ம ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்காக உண்மையால் இறக்கப்பட்டு அந்த அம்மா சொன்னதை அழுது சொன்னதை கேட்டு எனக்கு துக்கமாகி, ஆண்டவர் இன்னும் இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்யலை. அம்மா பகலப்படாதீங்கம்மா, உங்கள் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளை சொன்னேன். ஒரு புதன்கிழமை தோறும் நாங்கள் அந்த ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு கூட்டம் நடத்துறதுக்கு போவோம். அதனால் நான் சொன்னேன், ஏம்மா நாங்கள் இப்படி புதன்கிழமை தோறும் போகிறோம், வழக்கமாக போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் அன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுறேன், ஜோம் பண்ணிவிட்டு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆமாம் அந்த நாளை குறிப்பிட்ட நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு இருந்தோம். குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, நானும் என் மனைவியும் உபவாசித்தோம், அந்த குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுறோம். ஒரு பதிலையும் கர்த்தர் தரல, ஒரு சத்தமும் தொனிக்கலை. ஏன் ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போராடுறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. நாங்கள் போராடி ஜோம் பண்ணிட்டு நாங்கள் புறப்பட்டு அந்த வீட்டுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு போய் அந்த அவங்க சொன்ன அட்ரஸில் போய் கேட்குறோம். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அந்த வீடு தானே சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் பக்கத்தில் போய் நிற்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே சத்தம் பயங்கரமாக இருக்குது. என்ன சத்தம் உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். டிவி சத்தம், சினிமா ஓடுற சத்தம் பயங்கரமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு டவுட்டு, இந்த வீடு தானா அப்படின்னு டவுட்டு. நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டணும். அப்போல்லாம் செல்ஃபோன் ரொம்ப யாருக்கிட்டையும் கிடையாது. போய் கதவை தட்டின உடனே அந்த அம்மா கதவை திறந்த உடனே ஐயோ பாஸ்டர் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே வேகமாக சோத்திரம் கூட போடலை, வேகமாக போய் என்ன ஆஃப் பண்ணாங்க, டிவி ஆஃப் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பிரதர் வாங்க. நான் உள்ளே போனேன். குடும்பமாக சோஃபாவில், சேரில், பாயில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எங்களை பார்த்தோன்னே டக்குன்னு எழும்புறாங்க. எழும்பி உட்காந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் உபவாசம் பண்ணீங்களா இன்னைக்கு, ஜோம் பண்ணீங்களா இன்னைக்கு அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா காலையிலேருந்து ஒரே வேலை, எங்களுக்கு டைமே கிடைக்கல. நான் அவங்கள பார்த்து எனக்கு ஒன்று புரியல. குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு, குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கல. நான் துக்கத்தோடு அவங்கள பார்த்து சொல்லிட்டேன், எப்படிமா பிரச்சனை மாறும், எப்படி போராட்டம் மாறும்? போராட்டம் மாறணும்னா நீங்கள் கொஞ்சமாவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்ல. நான் உங்களுக்காக நானும் என் மனைவி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அற்புதம் நடக்கணும்னு போராடி இருக்கிறோம். வந்து பார்த்தா குடும்பமாக உட்காந்து. நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? பல நேரம் எங்களை பார்த்து சொல்லுவீங்களா, ஐயா உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கர்த்தர் நல்லவர். எந்த மனுஷன் தான் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நியமித்த வழிகள், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பலரை உயரத்தில் தூக்கி வச்சாரு? தானியேலை தூக்கி உயரத்தில் வைக்கிறாரு, யோசேப்பை தூக்கி கர்த்தர் உயரத்தில் வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவங்க அடிமையா போன இடத்துலையும், கலாச்சாரம் வேற இருக்கிற இடத்துலையும், சில காரியங்கள் செய்தால் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலையும்
எப்படி இருந்தாங்க தெரியுமா? தேவன் நியமித்த வழிகள், தேவன் நியமித்த வழிகள். யோசேப்பு சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறது எப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு 6 விஷயம் அடங்கி இருக்கு. யோசேப்பு சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமா எப்படி பாவம் செய்ய முடியும்? தானியேல் சொல்றாரு, இந்த உணவு என்னை தீட்டுப்படுத்தும். ஏன்? நான் இப்படித்தான் வாழணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் கை கொள்ளணும்னு எனக்கு என் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழியை நான் மீறக்கூடாது. எங்க போய் சொல்றாரு? பாபிலோன்ல சொல்றாரு. யோசேப்பு எகிப்துல சொல்றாரு. அங்கெல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலையும் கர்த்தர் நியமித்த வழியில வாழணும்னு ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்களேன், பாபிலோன் தேசத்துல பாவம் சாதாரணமான ஒரு விஷயம், எகிப்துல பாவம் சாதாரணமான ஒரு விஷயம். வழி கிடைச்சாலும் தங்களுடைய வாழ்க்கை வழி மாறி போகிறதற்குரிய வழிகள் ஏனாலும் உண்டாயிருந்தாலும் தங்களுடைய வழியை ஒரு நாள் இவங்க கெடுத்து கொள்ளல. கர்த்தர் இவங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு உயரத்தில் தூக்கி வச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார். நம்ம ஜெபம் கேட்கப்படணுமா? நியமிக்கப்பட்டது, நியமிக்கப்பட்டது கர்த்தர் நமக்கு முன்குறிச்சு வச்சிருக்கிறார்ல. தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த வார்த்தையின்படி நம்ம நடப்போம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், நம்ம வாழ்க்கையை மகிமையாய் ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் நியமித்த வழியில் நடக்கிறோமா? ஆமாம், நம்ம நிறைய சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்துருக்குறோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுறதுக்கு பெரிய மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்குற அளவுக்கு எங்கள் ஜெபம் மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் அடையாளம் மாறட்டும், நீ விரும்புகிறபடி மாறட்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு நாம் நினைத்ததற்கு மேலாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று எல்லாரும், நமக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமாக எழுந்து நில்லுங்க, எல்லாரும் வேகமாக எழுந்து நில்லுங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆமென், அவர் நினைத்திராத மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல? ஆனாலும் ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல? இதை யோசிச்சு பார்க்கலாமா? யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம புலம்புறோம்ல, எத்தனை கூட்டத்துக்கு போய் நான் ஜெபிக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு போய் நான் ஜெபிக்கிறேன், பல மணி நேரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறேன். ஆனா ஏன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நியமிக்கப்பட்டிருக்கிறத மகிழ்ச்சியா கை கொள்றோமா? நம்ம நியமிக்கப்பட்டிருக்க எல்லாம் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, நம்ம சுபாவம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய மறுரூபம் சம்பந்தப்பட்டது. நம்ம வாழ்க்கை தேவனோடு நெருங்குகிறதற்கு எதுவாக ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை, கர்த்தருக்கு பிரியமா இல்லை, கர்த்தருக்கு பிரியமா இல்லை. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஜெபத்துக்கு நாம பதில பார்க்க முடியல. தேசத்துக்காக பல மணி நேரம் ஜெபம் பண்ணியும், நம்ம குடும்பத்துக்காக பல மணி நேரம் ஜெபம் பண்ணியும் ஏன் இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியல? நம்ம வாழ்க்கை நியமிக்கப்பட்டதுல இல்லை, நியமிக்கப்பட்டதுல இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறது இல்லை, நீர் விரும்புகிறது இல்லை, ஆண்டவரே வாழ்றதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே.
எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தருவடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி நாம ஜெபிக்க போகிறோம். அப்புறப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம ஜெபிப்போம். சத்தம் உயர்த்தி ஜெபிப்போம். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலேயாவது அவன் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வாய மூடிட்டே இருக்காதீங்க. வாயை திறந்து ஆண்டவரை போக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஏன் இன்னும் என் ஜெபத்துக்கு கேட்க அவன் பதில் வரலங்கிறது இன்னைக்கு நாங்க தியானிச்சிருக்கிறோம். என் வாழ்க்கை மாறட்டும். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக கர்த்தரனுக்கு கிருபை தருவீராக. கர்த்தரனுக்கு கிருபை தருவீராக. கர்த்தரனுக்கு கிருபை தருவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா நான் மாறட்டான். தேவன் நியமித்த வழியிலே நடந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் உயர்த்தி வச்சார். அவங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இந்த உலகம் கண்டிராத பதில்களை கொடுத்தார். யோசேப்பு நாட்களில் கர்த்தர் பதில் கொடுத்தார். இந்த உலகம் கண்டிராதவைகளை அவனுடைய வாழ்க்கையில நடப்பித்து காண்பித்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் செஞ்சார். ஏன்? நியமித்த வழியை மட்டும் மாறக்கூடாதுன்னு சொல்லி அவன் இறுதி வரைக்கும் உறுதியாயிருந்தார்களே. தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. அந்த வார்த்தையின்படியே வாழணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து நின்றார்களே. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரே நாங்க அப்படி வாழ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. அதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. உமோடு நெருங்கி சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த மத்தியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு ஆமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே கிருபையாய் எங்களுக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. ஆவியானவரே ஹalleluya. Thank you Jesus. தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஆண்டவர்ட்ட கேட்க போறாங்க. இந்த மதியான நேரத்தில் நீர் உம்முடைய கரத்தை எங்க மேல வைங்க. உங்க கரம் எங்க மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து அனுப்புங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். Thank you Lord. தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. நல்ல கரங்களை தட்டி இப்பவாது உண்மையா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க, ஒரு எதிர்பார்ப்போடு கேளுங்க. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆமென். நரம்புகள் உருவாகட்டும்,
சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும். நல்ல கரங்களை தட்டி ஆவியான தேவா, சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய கரத்தை நம்மேல் வைக்கட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையா எழும்பனுமே, தேசம் எங்கும் செல்லனுமே, சேனையா எழும்பனுமே, தேசம் எங்கும் செல்லனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆமென். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும். ஆவியானவரே, இந்த மத்தியான நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாக உங்க கரம் அசைவாடட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் தாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். Yes, mighty Lord. தேவனுடைய வல்லமையுள்ள கரம், தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்போ 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 நம்ம மேல பலமாய் ஊற்றப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம வாழ்க்கை மாறத்தக்கதாக, நம்ம ஜெபத்துக்கு பயமே மகிமையான கிரியைகள் நடப்பிக்கப்படத்தக்கதாக இப்போ இப்போ Yes, mighty Lord. Yes, mighty Lord. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீ பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம், நீ பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம், நீ பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, எல்லா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் போய் துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் போய் துதிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் போய் துதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாறாம என்னதான் உபாசித்தாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், எத்தனை மணி நேரம் திறப்பில் நிற்கிறேன்னு சொன்னாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஓ ஸ்தோத்திரம். மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்ம குணம் மாறணும், நம்முடைய ஜீவிகள் மாறணும். நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டால் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதிலை தருகிற தேவன் என்று சொல்லி தேவன் தம்முடைய கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக யாராயிலும் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஜெபிக்காதவர்கள் ஜெபம் பண்ணுங்க.
ஷபாபாபாராக்கா. Yes. ஆமே. கர்த்தர் ஜெபத்தை எடுத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் இந்த எழுப்புதலின் ஜெபத்திலே துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவர் நமக்கு நடத்தி தந்ததுக்காய் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இது துவக்கத்திலிருந்து இறுதி வரை கர்த்தர் நடத்தி தந்த தயவை எண்ணி எண்ணி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை மாறினால் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் மாறட்டும். ஓ சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொன்னது போல ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். வரக்கூடிய மாதத்தில் இன்னும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வா. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஜெபம் ஆண்டவரே போய் துதிக்கிற தொடர்ந்து இருக்கிற வாலிபர் கூட்டம் ஆண்டவரை தொடர்ந்து இருக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கும். ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய வாஞ்சை உள்ள ஆண்டவரை தேவ பிள்ளைகளை ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபி. வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம். திறப்பில் நிற்கிற ஜனத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கும். அந்த ஜெபித்த ஒத்துழைத்த ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஆசும். உடைய வார்த்தையை கொடுத்த நம்முடைய தாசனுக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா.